ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் குயவனின் கூடாரம் ஊழியங்கள் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. நாளிலும் செப்பானியா தீர்க்கதரிசி புத்தகம் 3வது அதிகாரம் 14 to 17 வசனங்கள் வரைக்கும் நாம் பார்த்தோம் என்றால், அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் நம் நடுவில் இருக்கிற ஆண்டவர். அவர் நம் நடுவில் இருப்பதனாலே நாம் தீங்கை காண மாட்டோம். அல்லேலூயா. ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார். வேதம் இயேசு சொல்லுகிறார், எங்கே 2 3 பேர் என் நாமத்தின் நிமித்தம் கூடி இருக்கின்றீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி நம் நடுவில் இருக்கிறவராக ஆண்டவர் இருக்கிறார். எதற்காக இருக்கிறார்? நம் நடுவிலே அவர் எதற்காக இருக்கிறார்? நாம் பேசுவதை அவர் கேட்கிறார். மல்கியா தீர்க்கதரிசி புத்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது அதை அவர் உற்று கவனித்து கேட்கிறார் என்று சொல்லி. அது மட்டுமல்ல, அங்கே ஆண்டவர் அவரை தாய் தகப்பன் தேடிக்கொண்டு போகிறார்கள். அங்கே லூக்கா 2:46 3 நாளைக்கு பின்பு தேவாலயத்திலே போதகர் நடுவிலே உட்கார்ந்து அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்கள் வினாவுவதையும் அவர் கண்டார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் நம் நடுவிலே இருப்பது எதற்காக? நாம் பேசுவதையெல்லாம் கவனமாக அவர் கேட்கிற ஆண்டவர். அது மட்டுமல்ல, அவர் நம் நடுவிலே வந்து என்ன செய்வார் என்றால், அன்று சீசர்கள் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு பயந்து போய், ஆண்டவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு அவர்கள் பயந்து ஒரு அறைக்குள்ளாக ஓடி போய் அவர்கள் பயந்து அமர்ந்திருந்த போது அந்த அறையின் நடுவிலே அவர் வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு அவர் சமாதானத்தை கொடுக்கும்படியாக நடுவிலே அவர் இருக்கிறார். எப்படி சீஷர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னாரோ அந்த ஆண்டவர் இன்றைக்கு நம் நடுவிலே நின்று நமக்கு சமாதானம் என்று சொல்லுகிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நமக்கு விடுதலை கொடுப்பார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினியிலே தூக்கி போட போது அவர்கள் நடுவிலே அவர் உலாவினார். அக்கினியிலே அவர்கள் நடுவிலே அவர் உலாவி அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். அதுபோல நமக்கு விடுதலை கொடுப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார், சகலத்தையும் அவர் செய்து முடிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் உன்னை ரட்சிப்பார் என்று சொல்லுகிறார் செப்பானியா. அவர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கி அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நமக்கு விரோதமாக மனிதனாகட்டும், பிசாசாகட்டும், வியாதியாகட்டும், எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நம் நடுவிலே இருக்கும்போது அவைகளிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார். இன்றைக்கு நம் நடுவிலே இருக்கிற கர்த்தர் நாம் பேசுவதை அவர் கவனிக்கிறார். நாம் அதிலே கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நம் நடுவிலே இருந்து நமக்கு சமாதானத்தை கொடுப்பார், விடுதலையை கொடுப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார், சகல ஆசீர்வாதத்திற்குள்ளாகவும் நம்மை நடத்துவார். இந்த கிருபைக்குள்ளாக அவர் நடத்தும்படியாக கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, கேட்ட சத்தியத்தின்படி அதில் நாங்கள் நிலைத்திருக்கோம். நீர் எப்பொழுதும் எங்கள் மத்தியிலே உலாவும்படியாக அந்த எபேசு சபைக்கு எழுதுகிறீர். தகப்பனே, சபையின் நடுவிலே உலாவுகிற தேவன் என்று அப்படியாக எங்கள் மத்தியிலே நீர் உலாவி சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் சகல கிருபைகளையும் கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.